ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பாடல்களை எடுத்து வந்தீர்கள். மறவாமல் நினைத்தீரே. நன்றி ஐயா ஆண்டு. கர்த்தர் இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர். ஆண்டவர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. நன்றி அம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களில் இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷித்த விதமாக இந்த இடத்தில் உங்களுடைய பாடல்களை எடுத்து வந்த அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தானே அவர்களோடு கூட இந்த நாட்களிலே நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் யூதாவின் புஸ்தகத்திலே இருந்து 3வது வசனத்திலே இந்த நாட்களில் இருந்து சில பரிசுத்தவான்களுடைய காரியங்களை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், அதாவது பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக என்று சொல்லி அந்த தலைப்பிலே சொல்லப்பட்ட காரியத்தில் பார்க்கிற வேளையிலேயே தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவினாலும் அங்கே இந்த ஞானஸ்தானத்தினாலும் இந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே பேசிக்கொண்டு வருகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதற்குள்ளே அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே அடங்குகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த 3வது பகுதியில் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் போராடுதல் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களில் என்னவென்றால், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. ஆவியானவருடைய அதாவது இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்தவ இதிலே இந்த நாட்களை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்பிக்கப்பட்டு கொடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே போராடினார் ஐயா. பாருங்கள், அவர் அங்கே அற்புதங்களை செய்த வேளையிலும் அதே வேளையிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களில் எங்கு போனாலும் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? பரிசேயர் பின்தொடருவார்கள், சதுசேயர் பின்தொடருவார்கள், ஜனங்கள் பின்தொடருவார்கள், குற்றம் பிடித்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். அவர் பாருங்கள், இந்த நாட்களில் அவர் யாரையும் குணமாக்கினான்னு சொல்லி சொன்னா உடனே சொல்லுவாங்க, ஓய்வு நாளில் இந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு நிற்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் இந்த நாட்களே எல்லா காரியத்திற்கும் மறுமொழியை சொல்லிக் கொண்டு இந்த நாட்களை வந்தார். பாருங்களா, அப்ப என்ன காரணம் என்று சொன்னா இது ஒரு போராட்டமான வாழ்க்கை. ஏனென்றால் அவருடைய இந்த ஊழியத்துக்கு ஒரு தடை படுகிறதை அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த அற்புதங்களை நடக்க முடியாதபடி, சுவிசேஷங்களை பிரசங்கிக்க முடியாதபடி அந்த போராட்டம் இருந்து கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே தான் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஏதாவது ஒரு போராட்டங்கள் இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகளே ஏதாவது பாருங்க. இன்றைக்கு நேற்றைய நாட்களே கூட இந்த அமெரிக்கா தேசத்திலே பாருங்கள், அது ஒரு வாலிபனை இந்த நாட்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வாலிபனுடைய காரியத்தை பாருங்கள். அவர் இந்த அதாவது ஹோமோசெக்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர் எதிர்த்து நின்றார். அதாவது ஆட்களுக்கு புத்திமதிகளை சொல்லிக் கொண்டிருந்தார் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதற்கு அநேக பேட்டிகளை கூட ஜனங்கள் இந்த நாட்களை கேட்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த வாலிபனை இந்த நாட்களிலே அப்படியாக அந்த நாட்களில் அது 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறது, அந்த வாலிபனை கொண்டு விட்டார்கள். பாருங்கள், ஒரு போராட்டமான வாழ்க்கையின் மத்தியிலே தான் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை அங்கே என்ன செய்கிறார்கள்? நிர்ணயிக்கிறார்கள், உருவாக்குகிறார்கள், அங்கே அந்த ஊழியத்தை கட்டி எழுப்புகிறார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த போராட்டம் யாருக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தான் வருது. விசுவாசிகளுடைய அடையாளங்கள் அங்கே என்ன இருக்கிறது? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிரிப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு புஸ்தகத்தில் இந்த நாட்களில் விசுவாசிகளுடைய அடையாளங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய முக்கியமான காரியம் ஒரு பயங்கரமான போராட்டத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்து வருகிறார்கள். பவுலடிகள் போராட்டத்தை சந்தித்தார்கள், பேதுரு போராட்டத்தை சந்தித்தார்கள், யோவான் போராட்டத்தை சந்தித்தார்கள். யோவானை குறித்து நீங்க பாருங்க, யோவான 99 வயசுல பாருங்க, அங்கே இந்த நாட்களை பத்மோஸ் தீவிலே கொண்டே விடுவதற்கு முன்பாக எரிகிற அதாவது கொதிக்கிற எண்ணெய் சட்டியில இந்த நாட்களை கொண்டு வந்து போட்டார்கள். பயங்கரமான கொடூரமான செயல்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எண்ணெய் சாதுவாயே கையில பறந்தா கூட இந்த நாட்களே இவ்வளவு 2-3 நாளைக்கு எரிஞ்சு கொண்டே இந்த நாட்களே இருக்கு. அந்த சூழ்நிலை அவரை கொண்டு போய் இந்த நாட்களை பாருங்க. அப்படியே அந்த வயசான காலத்துல கூட, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியா ஒரு போராட்டமான காரியம். கடைசியாக என்ன செய்யறார்கள்? ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்படியே கொண்டு வந்து பத்ம தீவில விட்டு விட்டார்கள். ஏனென்றால் அந்த பத்ம தீவில அந்த நாட்களில் பாருங்கள்
இந்த நாடு கடத்தப்படுகிறவர்களை கொண்டு வந்து நாட்களை விடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய குற்றங்கள் செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை அப்படியான தீவுகளில் கொண்டு வந்து நாட்கள் என்ன செய்வார்கள், அந்த நாட்களில் கொண்டு வந்து விட்டு விட்டு போயிடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த தீவில வந்து எந்த விதமான குடிக்கிறது தண்ணியோ ஆகாரமோ இந்த நாட்களிலே கிடையாது. அப்ப இருக்கிறத வைத்துதான் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு துண்டு பானும் அல்லது இந்த நாட்களில் ஒரு துருத்தியில கொடுத்த தண்ணியும், அதை வைத்து அந்த தண்ணி தீரு மட்டும் இந்த நாட்களில் குடித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்பாக அங்கே என்ன செய்கிறார்கள், மரிக்கிற காலகட்டத்தில் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். கொடூரமான தண்டனைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒரு மனுஷன் பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் மரிக்கிற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு, அதாவது நாட்களில் சிலுவை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. போராடுதல். போராடுதல் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அங்கே சொல்லப்படுகிற காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளை கிரேக்க பதத்திலே இபகோனி என்று சொல்லி, இபகோமி சோமை என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவது. உண்மையான விசுவாசிகள் விசுவாசத்திற்காக இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், போரிட வேண்டிய போரை இந்த நாட்களை குறித்து இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொன்னால், நெருக்கப்படுதல், கஷ்டப்படுதல், கொடிய அழுத்தத்திலே அகப்படுதல், அல்லது இந்த நாட்களிலே ஒரு போர் செய்தல் என்ற அர்த்தத்திலே இந்த நாட்களை கொண்டு அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா பாருங்கள், ஒருவேளை மிகவும் இந்த நாட்களை கடினமாக இந்த நாட்களிலே வேதனை இந்த நாட்களை தருகவோ இருந்தால், இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையையும் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தையும் இந்த நாட்களை பாதுகாப்பதற்கு நாம் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். நம்மை நாமே வெறுத்து அங்கே தேவையானால் சுவிசேஷத்திற்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் 2 தீமோத்தேயு 4:7 இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் இந்த நாட்களை எடுத்து வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே இங்கே எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிற காரியம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை அங்கே முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யார் சொல்லுகிறார்? பவுலடிகள் சொல்லுகிறார். பாருங்க அந்த வசனத்தை பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் இந்த நாட்களில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே இந்த நாட்களில் அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், பவுலடிகள் அந்த நாட்களில் என்ன செய்தார்? அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக தன்னை அர்ப்பணித்து, அதாவது ஒரு ஆண்டவர் கிறிஸ்தவர்களை எதிர்த்திருந்த ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராலே தொடப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறார்? தொடர்ந்து செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த நாட்களை அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செயல்படுகிற வேளையிலே பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அவர் அந்த இடத்திலே பாருங்கள் தேவனுடைய காரியத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் இந்த நாட்களில் செய்து முடிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர் அப்படியாக அந்த நாட்களில் செய்து முடிக்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அங்கே சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், விசுவாசத்திற்காக போராடுவது என்பது சபைக்கு இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே சபைக்கு அங்கே சபைக்குள் கண்ணூடாக இந்த நாட்களிலே வேதாகமத்தின் அதிகாரம் மறுதளிப்பவர்களுக்கும் அல்லது கிறிஸ்துவால் இந்த நாட்களை அப்போஸ்தலராக அறிவிக்கப்பட்ட பூர்வீக விசுவாசத்தை இந்த நாட்களை திரித்து கூறுபவர்களுக்கும் எதிராக நேரடியாக எதிர்த்து நிற்பதுதான் இந்த நாட்களிலே என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நாங்கள் வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 47வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே எப்படியாக அவர் எழுதிய வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் எப்படியாக விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறது?
என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு வித்தியாசமான கோணத்திலே, வித்தியாசமான காரியத்தில் இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களே என்ன செய்கிறதாம், போராட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களிலே நடத்தி செல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த போராட்டத்தின் மத்தியிலே நாங்கள் போய் அங்கே இந்த நாட்களிலே அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த நாட்களை நடத்தப்படுவோமா இருந்தால் நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த அதாவது அந்த கிரீடத்தை பவுலடிகள் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களில் என்ன செய்ய முடியும், அதை இந்த நாட்களில் அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளிலும் பாருங்கள் இந்த வேத பகுதியில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இதற்கு சொல்லப்பட்ட விளக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே இங்கே 2 தீமோத்தேயு 3:16-14 பார்க்கிற வேளையிலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அங்கே எப்படி என்றால் வேத வாக்கியங்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் எழுதப்பட்டவைகள் அங்கே எப்படியாக இருக்கிறதா, முக்கியமான குறிப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இங்கே 2 தீமோத்தேயுல இந்த நாட்களில் எழுதுகிற வேளையிலே இங்கே அவர்கள் இப்படியாக அப்ப ஏற்கனவே இந்த நாட்களிலே தேவனாலே அருளப்பட்டதும் அதிகாரம் உள்ள வேத வாக்கியங்களுமாக இந்த நாட்களை கருதப்படும் என்று இந்த நாட்களிலே சான்றிதழ்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்வது, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே பாருங்கள் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், அதாவது போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று வேலையாள் இந்த நாட்களிலே தன் கூலிக்கும் அதாவது வேலையாள் தன் கூலிக்கும் பாத்திரனா இருக்கிறான் என்றும் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், லூக்கா 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே அங்கே 7வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அந்த வீட்டிலே தான் நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் அங்கே கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், அதாவது வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், இதற்கு என்ன அர்த்தம் என்றால், சமாதானத்திற்கு பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர்களிடத்திலே தங்கும். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் சமாதானம் உண்டாவதாக, சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்படியானால் அந்த சமாதானத்துக்கு அவர்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும். அப்ப இந்த சமாதானம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் தைரியம் அதாவது தயாராக இந்த நாட்களை இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த சமாதானத்துக்கு அவர்கள் பாத்திரவான்களா இருந்தால் அந்த சொல்லப்பட்ட அந்த சமாதானம் அவருடைய குடும்பத்துக்குள்ளே அவர்களுக்குள்ளே கட்டாயம் பெறும். ஆனால் அவர்கள் பாத்திரவான்களா இல்லாதிருப்பவர்களா இருந்தால் இந்த நாட்களை என்ன நடக்கும் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்கிறது சமாதானம் இந்த நாட்களை பாருங்க, நீங்க கூறிய சமாதானம் அவரிடத்திலே தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திலே திரும்பி வரும். உண்மையான வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகள். இவ பாருங்கள், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட காரியம், உன்னை ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிப்பேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதே மாதிரி தான் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனை இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற வேளையிலே அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் அவர் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி இந்த நாட்களில் அசட்டையாக எண்ணுவாரா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் என்ன எப்படியா வரும், நமக்குள்ளே திரும்பும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சாதாரணமான காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த கர்த்தர் என்ன செய்தார், இந்த நாட்களிலே எப்படித்தான் எதிரியா இருந்தாலும் அங்கே இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே பேசவில்லை. அவரை கல்வாரி சிலுவையிலே அடிக்க கொண்டு போற வழியிலே பாருங்கள், அவரை சிலுவையை சுமத்தி வீதியில எல்லாம் போட்டு சவுக்கெல்லாம் அடித்து கொண்டு போறாங்க. அவங்களை திரும்ப பார்த்தா ஆண்டவர் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாரா, சபித்தாரா? இல்லை அருமையான அன்பு பிள்ளைகளே.
அவர்கள் தன்னுடைய காரியத்தை செய்தார். அதனால ஆண்டவர் சமாதானத்தோடு இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு கடைசியிலே சிலுவை மரணத்திலே கொண்டு போய் இந்த நாட்களை சிலுவையிலே ஆணி அடித்து அவரை சிலுவையில தொங்கு மட்டும் அவர் அங்கே வாய் பேசாத ஆட்டை போல் இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனா பாருங்க அந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே அவர் சொல்லுகிற கடைசி வார்த்தை என்னவென்றால், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு நீர் என்ன செய்யும், மன்னியும் தான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களை நம்மாலே சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டமாக இந்த நாட்களில் இருக்கு. இன்றைக்கு யாராவது நம்ம இந்த நாட்களை தீண்டி யாராவது ஒரு காரியத்தை செய்தால் இந்த நாட்களை என்ன செய்வோம், உடனே நாங்கள் அவனுக்கு பழிக்கு பழி என்ற நிலைமை. பழைய ஏற்பாட்டில் நடக்கிற காரியம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்ற விதமாக அந்த நாட்களை என்ன செய்வோம், அந்த காரியத்தை செய்கிறவர்களா இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு என்று சொல்லி. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் என்ன என்ன காரியத்தை கல்வாரி சிலுவையிலே காண்பித்தார் என்று சொல்லி சொன்னால், நீ மன்னித்து மறந்து விட்டு விடு, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னிச்சு விடுங்கப்பா, ஒரு ஒன்றும் தேவையில்லை. அந்த காரியம் தான் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான காரியம் ஐயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அந்த வார்த்தை இந்த நாட்களில் தேவனுடைய சிங்காசனத்தை கூட அசைக்கும். இப்ப பாருங்கள், தேவானுக்கு நடந்த காரியம், தேவானும் இதே காரியத்தை தான் இந்த நாட்களில் சொன்னார். என்னவென்று சொன்னால் பாருங்கள், கல்லறிந்து அப்படியே தலையெல்லாம் இந்த நாட்களில் சர்ரம் எல்லாம் காயம், வேதனை. அந்த வேதனையில பாருங்க நமக்குண்டா ஒரு என்ன செய்யும், அந்த வேதனையில நமக்கு ஒரு அகங்காரம் கோபம் இந்த நாட்களில் வரும், அவனை பிடிச்சா என்ன செய்யலாம்னு சொல்லி. ஆனா பாருங்கள், அவர் அப்படியே சொல்லவில்லை. அவர் அப்படியே வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுவது, வானமண்டலம் திறக்கப்பட்டு பிதாவுடைய வலது பாரிசத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதே அவர் காண்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற என கர்த்தருடைய பிள்ளைகளே, இரத்த சாட்சியா மறிக்கிறார். இரத்த சாட்சியா மறிக்கிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களிலே அந்த மன்னிப்பு என்று சொல்லப்பட்ட வார்த்தை அவருடைய உதடுகளிலிருந்து புறப்பட்டு வந்தது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல. ஆனால் தேவன் அதற்குரிய பலனை இந்த நாட்களில் என்ன செய்தார், அவருக்கு வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். இதான் ஒரு நல்ல ஒரு போராட்டம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த நாட்களே போராட்டம் இல்லாத வாழ்க்கை இருக்குமா இருந்தால், அங்கே ஏதாவது ஒரு காரியம் இந்த நாட்களே நமக்குள்ள ஒரு குறைவு இருக்கு என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். போராடி 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 கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை நாங்கள் கட்டி எழுப்புகிற வழியிலே பாருங்கள், கடைசியாக இந்த நாட்களை நாங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அவனுடைய பாத தண்டையிலே நாங்கள் சேருகிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஊழியம் என்று சொல்லி சொன்னால், இன்னைக்கு சில வேளைகளை நாங்கள் பார்க்கிறோம், என்னப்பா ஊழியம் இல்லை, சுவிசேஷத்தை சொன்னால் இந்த நாட்களை சரி என்று சொல்லி சொல்லுகிறோம். அல்ல இந்த நாட்களை பாருங்கள், ஆக்களுக்கு இந்த நாட்களை தான தருமங்கள் இந்த நாட்களை செய்து இந்த நாட்களை காரியத்தை செய்தால் இந்த நாட்களை ஏதோ ஊழியம் செய்து விட்டோம்னு சொல்லி நினைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்களில் இந்த ஊழியத்தினுடைய அந்த நிறைவு இந்த நாட்களில் வரும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நல்ல போராட்டம், நல்ல ஓட்டம். ரிச்சர்ட் உம்ப்ராயின் என்று சொல்லி ருமேனியா தேசத்திலே இந்த நாட்களை பாருங்கள், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னது நிமித்தம் அவரை பிடித்து சிறைச்சாலையில வைத்திருந்தார்கள். அந்த சிறைச்சாலை பாருங்கள், ஒரு அறை தான், அந்த அறைக்குள்ள தான் டாய்லெட்டும் இருக்குது, அந்த அறைக்குள்ள தான் படுக்கையும். அப்படியான சூழ்நிலை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை அங்கே கொண்டு வந்து அடிச்சு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் அவர் கனகாலம் அந்த நாட்கள் சிறையில் இருந்த நாட்களிலே பாருங்கள், அந்த கம்யூனிஸ்ட் நாட்களிலே ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஜெபிப்பார். திடீரென்று ஒரு நாள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டோடைய தூதர்கள் அவருக்கு முன்னாக இந்த நாட்களிலே தென்பட்டு இந்த நாட்களிலே அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களிலே உங்களுடைய ஜெப குறிப்புகளை என்னென்ன ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியங்களை எங்களுக்கு கட்டளையிடுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொன்ன வேளையிலே அவர் என்ன செய்தாராம், அந்த எந்தெந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும் முடிச்சு அந்த ஜெபத்தை இதண்டு ஜெபம் பண்ணி போட்டு இந்த நாட்களில் சொன்னாராம், இதை அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து சொல்லுவார்களாம், அந்த காரியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். பாடுகள் மத்தியிலே தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய தொடுதல் இந்த நாட்களிலே. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், இந்த நாட்களிலே கூட இருந்து தன்னுடைய தூதர்களை அனுப்பி ஆற்றுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 91 எடுத்து வாசித்து பாருங்கள். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு என்று தூதர்களுக்கு கட்டளையிடுவன் அவர்கள் வந்து தாங்கிக் கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே
நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இடரல்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற மற்றவர்களால் வருகிற இந்த நாட்களிலே, அதாவது இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் தாங்குவதற்கு இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தூதர்களை கட்டளிடுகிறார். போங்கப்பா, போய் அந்த நாட்களிலே அந்த வாலிப தம்பி அல்லது இந்த நாட்கள் இந்த வயசானவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அழுதழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவருடைய காரியங்களை அறிந்து வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே அங்கே அவர்கள் இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அதை கவனித்து பார்த்து கர்த்தரிடத்திலே போய் அந்த காரியத்தை சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே இப்படியாகத்தான் இன்றைய பாருங்கள் இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், அங்கே இன்றைக்கு அவர்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் இந்த நாட்களை அங்கே ஊழியத்தை செய்கிறதை பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே செயலை பற்றி இந்த நாட்களில் பிழை இல்லாமல் இந்த நாட்களில் ஒரு சாட்சியாக இந்த நாட்களில் கூறப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், பவுலடிகள் சொல்லுகிறார், எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது என்று உறுதியாக இந்த நாட்களில் கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கீரே தியோப் நியூஸ் டோஸ் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் என்ற அர்த்தத்திலேயே கொள்ளப்படுகிறது. தியோஸ், அதாவது பாருங்கள், இந்த அர்த்தத்துக்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், தியோஸ் என்று சொல்லி சொன்னால், அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த தியோஸ் என்ற அர்த்தத்திலே அங்கே மெல்ல பேசுதல் என்ற அர்த்தம் கொள்ளும் என்பதை பார்க்கிறோம். தியோ என்றால் இரு வார்த்தைகளிலே இருந்து வருபவைகள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன், அதாவது வேதம் இந்த நாட்களிலே பிழை இல்லாமல் முற்றிலும் உண்மையாக இந்த நாட்களிலே நம்ப தகுதியாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது தவறில்லாததாக உள்ளது என்பதையும், அது இந்த நாட்களில் ரட்சிப்பின் அறநெறியையும் மதிப்புகளும் ஒழுக்கம் ஆகியவற்றிலும் பற்றி இந்த நாட்களில் கூறுவதில் பிழையற்றதாய் இல்லாமலும் இந்த நாட்களிலே மாத்திரமல்ல, வரலாற்றிலே இந்த நாட்களே பிரபஞ்சத்துக்கு உட்பட அதின் பேசப்படும் எல்லா பொருட்களும் அங்கே இந்த நாட்களே பிழையற்றதாகவும் இந்த நாட்களே உள்ளதாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய மனப்பான்மை இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை கவனித்து பாருங்கள். சங்கீதம், அதாவது இன்றைக்கு 119வது சங்கீதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில இந்த நாட்களை பாருங்கள், சங்கீதம் 21வது சங்கீதத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இப்படியாக சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதக்காரருடைய காரியத்தை இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. கூட பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கு சொல்லப்படுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 20வது வசனத்தை இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிறது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது அதாவது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலேயோ உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே என்ன காரியத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த தேவனுடைய அந்த வார்த்தை எப்படியாக அந்த நாட்களில் செய்யப்படுகிறது, அந்த வார்த்தையினுடைய அப்ப தேவன் என்ன விதமாக அந்த மெல்லமாக அந்த நாட்களை பேசுகிறார் சொல்லி இந்த நாட்களை நான் அதற்குரிய காரியத்தை முதல் சொல்லியிருந்தேன். அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, தியோஸ் என்பது மெல்ல பேசுதல் என்றும் அர்த்தம் கொள்ளும். தியோ என்றால் இரு வார்த்தைகளில் இருந்து வருபவைகள், ரெண்டு வார்த்தைகள்ல இருந்து வருகிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் மென்மையாக பேசுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் 2வது சொல்லப்படுகிறது, இந்த பழைய ஏற்பாட்டிலே அதாவது எழுத்தாளர்கள் அவர்கள் இந்த நாட்களில் எழுதியவைகளை தங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் என்ற உண்மையை அறிந்திருந்தார்கள். பாருங்கள், எப்படியாக அறிந்திருந்தான்னு சொன்னால், நீங்கள் உதாரணத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காகவும் அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வாயின், அதாவது என் வார்த்தைகளை அவர் வாயிலும் அருளுவேன். நான் அவருக்கு அங்கே கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். 2வதாக இந்த நாட்களை பார்க்கிற வெளியிலே பாருங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே 23ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால்,
23ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவிலே இருந்தது. விவரங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விவரங்கள் எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்கள், தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் இந்நாட்கள் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனாலே அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை அதாவது இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் எப்படியாக இருந்தால் என்னுடைய நாவிலே இந்த நாட்களிலே இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மரிமான கருத்து. அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே அவருடைய நாவிலே அந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே இப்படியாக கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அதாவது தாமே வேத வாக்கியங்கள் சிறு எழுத்து முதல் தேவனாலே அருளப்பட்ட வார்த்தைகள் என்றும் இந்த நாட்களே போதித்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படின்னு சொன்னால், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் சொன்னவைகள் எல்லாம் பிதாவிடத்திலே இருந்தும் அவர் பெற்றுக்கொண்டவைகள் என்றும் அவை யாவும் உண்மையா இருக்கிறது என்றும் அங்கே உறுதியாக கூறினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அப்ப பிதாவினுடைய காரியம் பிதா சொல்லுகிறதைத்தான் நான் பேசுகிறேன் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய இப்ப பரலோக ராஜ்யம் முதலாக பாருங்க, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு? சீசர்களுக்கு. என்ன எப்படியாக பரலோக ராஜ்யத்தை குறித்து நாட்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்ப அந்த இடத்துல பேசப்படுகிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க அவர் சொல்லுகிறார் நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை குறித்து அவர்கள் பேசுகிற வேளையிலே அதிலே என்னத்தை அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே சொல்லப்படுகிற காரியம் பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்பட வேண்டும். அதான் அந்த ராஜ்யத்துக்குரிய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது அங்கே என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே பிதாவாகிய தேவனிடத்திலே இருந்து நான் கேட்டு இந்த நாட்களுடைய காரியங்களை இந்த நாட்களிலே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால் நாங்கள் வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் அங்கே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 5:19 அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இங்கே பாருங்கள், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது இதுவோ, அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் இந்த நாட்களை செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர் எவைகளை செய்கிறாரோ அதை இந்த நாட்களில் என்ன செய்கிறாரா, அந்த நாட்களிலே அங்கே குமாரன் செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் குமாரன் பிதாவானவர் குமாரனிடத்திலே அன்பா இருந்து தாம் செய்கிறவளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு காண்பிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி குமாரனை போலவும் குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வேத வார்த்தை ஒவ்வொரு மனுஷனையும் உயிர்ப்பிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த நாட்களை கை கொண்டு நடக்கிற வேளையிலே, அந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தை இந்த நாட்களில் ஏதோ சும்மா ஒரு கதை புத்தகம் மாறி அல்ல, அந்த வார்த்தை நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவன் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே 30வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்டபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி அங்கே
மெய்யாயிராது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், இந்த இடத்துல யோவான் சுவிசேஷம் புத்தகம் யோவான் 7ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமா இருந்தால், யோவான் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 7ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்புவனுடையதாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அப்ப இயேசு தானாக பேசினாரா? இல்லை. தானாக உபதேசித்தாரா? இல்லை. அப்ப யார் மூலமா இந்த நாட்கள் உபதேசித்தார்? பிதாவுடைய சித்தத்தின்படி பிதா மூலமாய்த்தான் இந்த நாட்களில் அவர் பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். இப்ப நீங்க பிதா என்று சொல்லுகிற வேளையில நீங்க கேட்பீர்கள், பிதாவுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பிதாவுக்கு உருவமே இல்லை. ஏனென்றால் இந்த நாட்களிலே அவர் காருளிலே வாசம் செய்கிறவர் மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும், ஒருவரும் கண்டிராதவரும், ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறவர் கர்த்தர் தான் பிதாவாகிய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He only presents and only potent என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் உள்ள தேவன் பாருங்கள், அவர் அங்கே ஜனங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி குமாரனை இந்த நாட்கள் எங்க செய்யறார்? தன்னுடைய ஒரே போரான குமாரனை யோவான் 3:16 பார்க்கிறோம், இந்த பூமிக்கு இந்த நாட்களை அனுப்புகிறார். ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், ஜனங்கள் இந்த நாட்களை தேவனை தேட வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களை ஆண்டவர் அனுப்புகிறார். ஒழிய வேறு ஒன்றுக்கும் அல்ல கர்த்தருடைய பிள்ளை. அப்ப பாவ வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவது. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியம் எதற்காக? அவன் பாவத்தில் இருக்கிறோம், பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறிச்சு போகட்டுமே, அதை விட்டு இருக்கலாமே, ஏன் அப்படியாக செய்கிறான்னு சொல்லி சொன்னால், இந்த ஆத்துமாக்கள் இந்த நாட்களே அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தையும் ஒரு சித்தத்தையும் அந்த இடத்திலே வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், ஆதாமை ஆண்டவர் பாவத்தோடு படைத்தாரா? நாங்கள் சற்று வாசிக்க வேண்டும், சற்று பார்க்க வேண்டும். ஆதாமை தேவன் பாவத்தோடு படைத்தாரா? இல்லை. ஆதாமை அவர் வேதம் சொல்வது தன்னுடைய சாயலாக, he created his own image. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தன்னுடைய சாயலாக தேவன் படைத்தாரே ஒழிய ஆதாமை இந்த நாட்களிலே ஒரு பாவியாக இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் உருவாகவில்லை. அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆதாமை இந்த நாட்களை பாருங்கள், அப்படி அவர் மனுஷனாக இந்த நாட்களை காணவில்லை, அவர் உருவாக்கினார், கிரியேட் பண்ணினார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இல்லாத மனுஷனை உருவாக்குகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எதனாலே? மண்ணிலே இருந்து எடுத்து இந்த நாட்களை உருவாக்குகிறார். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பாருங்கள், அங்கே இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஆதாம் இந்த நாட்களே என்ன செய்கிறார்? அங்கே ஏவாள் மூலமாய் பாவத்திலே விழுந்து பாவத்திலே மரித்து பாவத்திலே இருந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் விட்டு அங்கே பின்மாற்றமாய் இந்த நாட்களை போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த பாவ நிமித்திக்காகத்தான் நான் அன்றைய நாட்களில் சொல்வது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் வெளிப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், முந்தின ஆதாம் எப்படியா போனா? மறிச்சிட்டார் இந்த நாட்கள். பிந்தின ஆதாம் எப்படியாக இருக்கிறார்? உயிர்ப்பிக்கிற ஆதாமா இந்த நாட்கள் இருக்கிறார். இதான் ரெண்டு வித்தியாசம். ஏனென்றா பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செய்தால் அந்த நாட்களை பாவத்தின் சம்பளம் எப்படியா இருக்கிறது? மரணம். அதுக்கு மருந்தே இல்லை. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த பாவத்தை செய்தது நிமித்தம் தான் அவர்கள் அந்த மரணத்தை இந்த நாட்களை சந்திக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இருந்து கூட அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆதாம் ஏவாள் இழந்த மகிமையையும் அந்த இழந்த எல்லா காரியம் அதாவது பிசாசினிடத்தில் இந்த நாட்களை அவர்கள் அங்கே தங்களை அர்ப்பணித்து எல்லாவற்றையும் இழந்துட்டார்கள் அவனுடைய சொல்லை கேட்டு. அந்த சூழ்நிலையிலிருந்து இழந்ததைத்தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னார். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து இந்த 3 நாட்கள் பூமியினுடைய வயிற்றில இருந்து முதல் மரணத்தின் பாதாளத்தினுடைய திறவுகோலை இந்த நாட்களை அவனிடத்திலிருந்து கைப்பற்றுகிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவர் அப்படியே புடுங்கி எடுக்கிறார். நீ ஏதவன் தோட்டத்திலே அவன் அதாவது என்னுடைய சாயலா உருவாக்கப்பட்ட மனுஷன்கிட்ட அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் நீ அங்கே பெற்றுக்கொண்டாய், அவன் ஏமாத்தி. ஆனா இனி சரிவராத நாட்களை பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே குறிப்பிட்ட காலத்து பாருங்கள் மத்திய சுயத்தில் வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டோடைய மரணத்தை நிமித்தம் அங்கே எல்லா அதிகாரத்துடைய காரியத்தையும் இந்த நாட்களை அவர் அப்படியே கையில் எடுத்து அதை என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால்,
மறுபடியுமாய் அதை இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் மனுஷனுடைய கையில் இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுற பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அறிந்து கொண்டு அவரை இந்த நாட்களை நம்முடைய ரட்சகராக அறிந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய ஊழியங்களை செய்து இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருப்போமா இருந்தால் சுவிசேஷத்தை சொல்லி காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற வேளையிலேயே அந்த அதிகாரம் நமக்குள்ளே வருகிறது. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசுகளை திறத்த அதிகாரம் இருந்ததா? இருந்தது. நமக்குள்ளே அந்த அதிகாரம் இருக்கா? இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அதிகாரம் இருந்தா? இருந்தது. ஆனா எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மரித்தோரை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அப்ப அந்த அதிகாரம் மனுஷனுக்கு வந்து டேர்ன் பண்ணப்பட்டு விட்டது கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஆண்டவரே சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை விட மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லி அவர் இந்த நாட்களை சொல்லி இருக்கிறதை பார்க்கும். அப்படியானால் அவர் என்ன காரியத்தை செய்தார்? அந்த காரியங்கள் அவ்வளவுத்தையும் இந்த நாட்களில் இந்த பூமியில வாழுகிற மனுஷனா இருக்கிற நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் அந்த அதிகாரத்தை மீண்டுமாய் நம்மிடத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார், தந்திருக்கிறார். பாருங்கள், அந்த அதிகாரத்தை எப்படி தந்தார்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8 பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையில் என்று சொல்லப்படுகிறது. யூதேயா, எருசலேம், சமாரியாவிலே நீங்கள் உலகமெங்கிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்ப பேதுரு நேற்றைய நாட்களை சொல்லி இருந்தேன், அந்த ஆவியானுடைய வல்ல வந்த பிறகு பேதுரு எப்படி நிற்கிறார்? என்னிடத்துல பொண்ணும் இல்லையா வெள்ளியும் இல்லை, நட எலும்பு ஒன்றுமே செய்ய இல்லை. அருமையான கர்த்தர் அதிகாரம் கமாண்ட் பண்ணுகிற வேளையிலே அசுத்தாவி என்ன செய்து அந்த மனுஷனை, அதாவது புறவி சப்பானியை கட்டி வைத்திருந்தது, சப்பானியாக நடக்க முடியாதபடி கட்டி வச்சுக்கிறான். நீ ஒழும்பம் கூட ஓடம் கூட இந்த இடத்துல இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு சொல்லி அப்படி அவனுக்கு என்ன நடக்குது? விடுதலை வருது. அவன் எழும்பி நிற்கிறான். அவன் கரடுகள் எல்லாம் இந்த நாட்களை மாறி அவன் எழும்பி நிற்கிறான் வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய அப்ப அந்த அதிகாரத்தின் நிமித்தம் இந்த நாட்களே கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, நுகங்கள் உடைக்கப்படுகிறது, மனுஷன் விடுதலை இந்த நாட்களே காண்கிறார். அதிலே இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரு பேதுரு? சாதாரணமாக ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டவர் சுகமாக்குறது வேற விஷயம். அவர் தேவனுடைய ஒரு குமாரன், அவருக்கு அந்த காரியங்கள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை எப்ப கொடுக்கிறார்? யாருக்கு கொடுக்கிறார்? தன்னுடைய சீசருக்கு. அந்த பெந்தைக்கோஸ்து நாள் வருகிற வேளையிலே அந்த அதிகாரத்தை இந்த நாட்களில் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வரங்கள், கிஃப்ட். அப்படியானால் அந்த அதிகாரம் கட்டவிழ்க்கப்பட்டதற்கு பின்பாக பேதுரு என்ன செய்கிறார்? சும்மா இருக்கிறாரா? இல்லை. அவர் இந்த நாட்களே போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஆண்டோடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், ஜனங்களை தேவனுடைய சமூகமாக இந்த நாட்களை திருப்பி கொண்டிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். கொஞ்ச நெஞ்ச ஆட்களில் 3000 பேர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. அந்த 3000 பேர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஒரு வார்த்தையிலே ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் இந்த நாட்களில் எல்லாரும் இந்த நாட்களில் வந்து நிற்கிறார். அப்போது நடவடிக்கை எடுத்து வாச்சு பாருங்கள், அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபைகளிலே என்ன செய்யப்பட்டார்கள்? சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களாம் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அனுதினமும். அப்ப டெய்லி என்ன நடக்குது? அங்கே ஜனங்கள் சபைகளை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க என்ன கொமனா ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு இடத்துல. பாருங்கள், இந்த நாட்கள் ஒரு கூட்டத்தை இந்த நாட்களை பவுலடிகள் ஏற்படுத்தி இந்த நாட்களை கூட்டத்தில் பிரசங்கத்தில் பேசுகிற வழியில அந்த சத்தத்தை கேட்டு, ஓ, ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில இப்படியான காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஆலயத்துக்குள்ளே இந்த நாட்களை வந்து அங்கே சேர்த்துக் கொள்ளப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் இதைத்தான் சொல்லுவது ரிவைவல். அருமையான கர்த்தருடைய எப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு எழுப்புதல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு போய் பாருங்க, இன்றைக்கு போய் எந்த 10 வீடுகளில் போய் சொன்னாலும் இந்த நாட்கள் காலையில போயிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வலிக்கிட்டு அந்த நாட்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு போய் இந்த நாட்களை நாங்கள் அவங்களுக்கு தேத்தனை வச்சு கொடுத்து அவங்களை எழுப்பி மோங்களை பல்லு தீட்டி காரியங்களை செய்து அவங்களை இருத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ற அளவு நிலைமைக்கு இந்த நாட்களை வந்திருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் ஒன்றும் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறார் சொன்னால், தேவனை அறிய வேண்டும் என்ற நோக்கமோ, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்ற நோக்கமோ, கர்த்தருடைய நாமத்தை இந்த நாட்களை தொழுது கொள்ள வேண்டும் என்ற நோக்கமோ இந்த நாட்களிலே இல்லை. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைய நாட்களிலே வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? ஏனோ தானோ இந்த நாட்களை வாழ்ந்தா காணும். காலை விடிய வந்துச்சுன்னு சொன்னா ஓகே, ஒழும்பி நம்முடைய காரியத்தை பார்க்க வேண்டியதான், பார்த்துட்டு இந்த நாட்களை மாலையில வந்த உடனே படுத்து நித்திரை கொள்ள வேண்டியான்னு சொல்லி இந்த நாட்களை இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லி சொன்னால் 5 நாள் வேலை செய்கிறோம், 6 நாள் வேலை செய்கிறோம். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அதனால நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு தெரியுமா ஆண்டவரே என்னுடைய நிலைமை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி போட்டு எடுத்து முடிக்கொண்டு படுத்துருவாங்க. அருமையான கர்த்தர், ரொம்ப கவனமா பாருங்க. இந்த நாட்கள் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் செய்து அவர் என்ன செய்தாராம்? 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தாராம். ரிலாக்ஸ்.
அப்ப அந்த ரிலேக்ஷன் சொன்னா அவரை ஆராதிக்கிறதான் அதை இங்க குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையெல்லாம் நான் என்ன செய்தேன், கர்த்தரை தொழுவேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் எத்தனை தரம் ஆண்டவரை இந்த நாட்களை தொழுது கொள்ளுகிறோம், எத்தனை தரம் இந்த நாட்களை அவரோடு பேசுகிறோம், எத்தனை தரம் இந்த நாட்களை வாங்கப்பா நான் நீங்களும் நடப்போம், ரெண்டா நடப்போம்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரோடு நடக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஏனோக்கு அப்படியாக நடந்த ஏனோக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களை சரி வராதப்பா, நீ இங்க இருக்க வேண்டாம், நீ அங்க வா, இந்த நாட்களை நீ ஒரு விசேஷித்த மனுஷனாயிருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போயிட்டார். இதான் நடந்த காரியம். இன்றைய பாருங்க, அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க, நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேணும். ஆண்டவரே நீங்கள் நானும் வாங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து நடப்போம். இயேசப்பா எம்மாவூர் சிறுவரோடு நடந்த மாதிரி நடந்து வருவார். வாகனத்தில் ஓடுகிற வழியில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு போக வேண்டும். ஆண்டவரே வாகனத்திலே வாங்கப்பா, என்னோடு நான் நீங்கள் பேசிக்கொண்டு இந்த நாட்களே போவோம். வீதியில் நடந்து போகிற வழியில பேசிக்கொண்டே போவோம். படுத்துக்கிற வழியில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்போம். அப்படியானால் இந்த நாட்களே அவர் சொல்லுவார், இந்த நாட்களே அதாவது இந்த நாட்களே, மகனே நீ எனக்கு பிரியமானதை நீ செய்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக இந்த நாட்கள் இந்த வேத வார்த்தைகள் செயல்படுகிறது என்பதை பார்க்க பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே சொல்லுகிறார் இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே 26வது வசனம் சொல்லுகிறேன், உங்களை குறித்து அங்கே பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டென்று எண்ணி இந்த நாட்களிலே, அதாவது என்னை அனுப்பியவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்திலே கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவரை அனுப்பினது யாரு? என்னை அனுப்பினவர் எப்படிப்பட்டவராம்? இந்த நாட்களை பாருங்கள், சத்தியம் உள்ளவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் அங்கே இந்த நாட்களிலே சேரக்கூடாத வழியில வாசமா இருக்கிற தேவன் சத்தியம் உள்ள தேவன். அந்த சத்தியம் உள்ள தேவனை இந்த பூமிக்கு அறிமுகம் செய்யும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். முதலாவதாக அவரை சந்திக்க வேணுமப்பா நீங்கள் அவருடைய காரியங்களை. மோசையோடு பேசினார், அது வேற விஷயம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமனை குறித்து நண்பர் என்றார், ஆபிரகாமோடு பேசினார். யார் பேசினார்? கர்த்தர் பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தர் என்ற பெயரிலே வருகிறது யாருன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு அங்கே உருவம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப சீனாய் மலையிலே அங்கே எரியும் முச்சடியிலே பேசினது யார்? எரியும் முச்சடியில் இருந்து பேசின இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்னிமயமாக இந்த நாட்களில் பேசினார். அங்கே உருவம் காட்டப்படவில்லை. ஆனால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த வனாந்தரத்திலே அவர்களை இந்த நாட்களை பாருங்கள் நடத்தி வாரார். அக்னி சம்பவம், மேக சம்பவம், அது இந்த நாட்களை பிதாவுடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இந்த நாட்களை வரவில்லை. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சில இடங்களில் இந்த நாட்களை வெளிப்படுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே இல்லாதபடி இந்த நாட்களிலே கர்த்தருடைய தூதன் என்ற ரீதியில் இந்த நாட்களே அவர் அங்கே ஜனங்களுக்கு வெளிப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்திலே பிதாவாகவோ அல்லது இந்த நாட்களிலே யாராகவோ இந்த நாட்களை வெளிப்பட முடியாது. பிதாவுன்னு சொன்னா என்னத்தை பார்க்க முடியும்? ஒரு நெருப்பு எரிகிற அக்னியைத்தான், செடியிலே எரிகிற அக்னியைத்தான் காண முடியுமே ஒழிய ஒரு மனுஷ உருவத்தையோ இந்த நாட்களில் நாங்கள் காண முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இன்றைக்கு ஆதிகாமத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே யாருடைய சாயலாக நீயும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அங்கே அவருக்குத்தான் இந்த நாட்களில் உருவம் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய காரியத்தை செய்ய வேண்டும். அவர் எதை செய்தாரோ அதைத்தான் இந்த நாட்களை செய்ய வேண்டும். அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரோ கட்டாயம் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அவர் நன்மை செய்தாரோ கட்டாயம் நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். என்ன யாருடைய சாயல்? ஆண்டோடைய சாயல். நீ நன்மை செய்யாம இருப்பான்னு சொன்னா நீ ஆண்டோடைய சாயல் அல்ல, நீ ஆண்டோடைய பிள்ளை இல்லை என்பதை அங்கே ரிஜெக்ட், அதாவது அறியக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகள், இதைத்தான் இந்த வேதத்திலுள்ள அதிசயங்கள், வேதத்திலுள்ள காரியங்கள். அப்ப வார்த்தைகள் ஒன்றும் இந்த நாட்களே மாறாது. அப்ப நாங்கள் யாருடைய சாயலாக உருவாக்கப்பட்டோம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலாக உருவாக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான அன்பு பிள்ளைகள், அருமை பாருங்கள். அப்ப இப்படியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்த 26வது வசனத்தின்படி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் மேலும் பரிசுத்த பிதாவினிடத்திலே இருந்தும் அப்போஸ்தலர் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், யோவான் 16ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 16ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. 13வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் சொல்லுங்கள். சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப சத்திய ஆவியானவர் யார் நாங்க பார்க்கணும். இன்னைக்கு நாங்க ஹோலி ஸ்பிரிட் சொல்லிக் கொள்கிறோம். அதாவது ஹோலி ஸ்பிரிட் என்றால் அதனுடைய அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இங்கே சொல்லப்படுறது சத்திய ஆவியானவர். சத்தியத்தை, அதாவது சத்தியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனை அறிகிறதா சத்தியம் ஐயா. முதலாவது அந்த தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. ஏன் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் அறிய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவர் தான் ஐயா இந்த பூமியில வந்து எல்லா மனுஷனுக்காக அந்த நாட்கள் அடிக்கப்பட்டார். அவன் என்ன மதமா இருக்கலாம், அல்லது ஆண்டவரே இல்லை என்று இருக்கலாம், அவன் யாரா இருக்கலாம், மரிமான கத்து, அவன் நாஸ்திகனா இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அவனுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். அந்த இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எத்தனையோ விதமான மதங்கள், அப்படிப்பட்ட அந்த மதங்கள்ல உள்ள ஜனங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார். அதாவது பாருங்க அருமையான கத்து, தேவனே இல்லை என்று சொல்லுகிறவருக்காக அடிக்கப்பட்டார். அங்கே எந்த மதங்களையும் இந்த நாட்களே அதாவது கொண்டாடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அடிக்கப்பட்டார். அதே வேளையிலே சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தேவன் ஒருவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கு. அப்ப சத்திய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறித்து இந்த நாட்கள் இந்த வேதத்திலே வெளிப்படையாக சொல்லப்படுகிறது சொன்னால், பிதாவாகிய தேவனைத்தான் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க அந்த வார்த்தை எப்படியாக சொல்லு, கர்த்தரே ஆவியானவர். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய கோடி. அப்ப கர்த்தர் யார் இந்த நாட்களே? அவர் ஒரு ஸ்பிரிட், அருமையான கர்த்தர் ஆவியானவர். அப்ப அந்த அவருடைய ஆவியானவர் அங்கே where is the spirit of the Lord there is a liberty என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அங்கேதான் அந்த விடுதலை வருகிறது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இங்கே வேதம் சத்திய ஆவியானவர், அந்த ஆவியானவர் இந்த நாட்களிலே அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். இதப்பா சரி மகனே, இதுதான் சரி ஐயா, எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று இந்த நாட்களை நம்மை காண்பித்து நடத்துகிறவராய் இருப்பார். சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அது மட்டுமல்ல, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் என்ன செய்வாராம் சொல்லி வரப்போற காரியத்தையும் உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப பாருங்க, நாங்க நல்ல நித்திரையில இருக்கிறோம், அல்ல இந்த நாட்களே ஒரு இரவிலே நித்திரை இருக்கைக்குள்ள வந்து என்ன வருகிறது? கனவு வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இருக்கணும். முதலாவது. 2வதாக காலையிலிருந்து ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறோம். காலையோ இரவோ மத்தியானமோ இந்த வேளையை ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த ஜோம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த ஜபத்திலே இருக்கிற வேளையிலே ஒரு தரிசனத்தை காணுகிறோம். இப்ப கொர்நேலியு தரிசனம் கண்டாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொர்நேலியு வீட்டுல தரிசனம் இந்த நாட்களை வந்து கண்டாரா? அவர் தரிசனம் கண்டாரா? பேதுரு தரிசனத்தை கண்டாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப இங்கே பார்க்கிற வழி எப்ப பாருங்கள், யோசேப்பு என்னத்தை கண்டார்? கனவு கண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதான் அந்த முக்கியமான காரியம். அப்ப தேவன் எப்படியாக பேசுகிறார்? பார்வோனுடைய கனவிலே ஆண்டவர் பேசுகிறார். அப்ப ஒவ்வொரு வித்தியாசமான முறையில இந்த நாட்களே அப்ப அதை யார் செய்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த வேத வார்த்தையை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்க வேண்டுமா இருந்தால், ஒன்றில் கனவின் மூலமாய் வெளிப்படுத்துவார், அல்லது தரிசனங்கள் மூலமா இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனவின் மூலமா இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற வேளையிலே நாங்கள் சில வேளையில பாருங்கள், அந்த நாட்கள் அந்த கனவை அடுத்த நாள் நினைவு கூறுற வேளையில் நினைவு வராது. சில வேளை ஜோம் பண்ணுகிற வேளையில் அந்த கனவு மறுபடியும் அந்த நாட்களை நினைவுக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். இது கனவு. ஆனால் இந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே காண்கிற காரியம் அது தரிசனம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன்
வரப்போற காரியங்களை எப்படியா வெளிப்படுத்துவார் சொன்னால் கனவின் மூலமாயும் வெளிப்படுத்துவார், தரிசனங்கள் மூலமாயும் இந்த நாட்களை வெளிப்படுத்துவார். இப்ப யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இல்ல என்ன வரப்போறது, பார்வோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இல்ல இந்த நாட்களை என்ன ஒரு கனவை கொடுத்தார். அந்த கனவுல அந்த நாட்கள் என்ன தரிசனம் காணவில்லை, கனவை கண்ட கனவுல என்ன செய்யறா, குழம்பி போய் நிற்கிறார். அப்ப யோசேப்பு என்ன செய்யறாரு, அந்த கனவுக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறார். அப்ப கனவுக்குரிய அர்த்தத்தை தேவன் எப்படியாக சொல்லுகிறான்னு சொன்னால் இதுதான் இந்த அதனுடைய காரியம் சொல்லி வெளிப்படுத்துகிற வேளையிலே அங்கே என்ன சம்பவம் நடக்க போகிறது, 7 வருஷம் பஞ்சகாலம் வரப்போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த விளக்கத்தை ஆண்டவர் எப்படியா தெளிவாக கொடுக்கிறார் பாருங்க. இதான் கர்த்தருடைய ஆவியானுடைய வேலை. இதுதான் என்ன காரியம் என்றாலும் தெளிவாக திட்டவட்டமாக அந்த நாட்களை சொல்லுகிற காரியமாக அந்த நாட்களே இருக்கிறது. அந்த இடத்துல பாருங்கள், அந்த பஞ்ச காரியத்தை குறித்த ஒண்ணு யோசேப்புக்கு அங்கே ஒரு விடுதலை வருகிறது. அப்ப பாருங்கள், வேதம் சொல்வது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்க விடுதலை உண்ட விதமாக யோசேப்புக்கு அங்க ஆவியானவருடைய விடுதலை இந்த நாட்களே வருகிறது. ஏனென்றால் யோசேப்புடைய காலங்கள் நேரங்கள் வரவில்லை. அப்ப யோசேப்பு அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துவதற்கும் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கனவு இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த நிஜமாய் வருவதற்கும் ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தை வாய்க்க பண்ணி கொடுக்கிறார். வருமான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன காரியம், அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கனவை தேவன் அங்கே வெளிப்படுத்த வேணும், உறுதிப்படுத்த வேணும். ஏன்னா அந்த கனவை குறித்து யோசேப்பு யோசிச்சு கொண்டே இருக்கிறார். தகப்பன்கிட்டையும் சொல்லி இருக்கிறார், சகோதரங்கள்ட்ட சொல்லி இருக்கிறார். அதன் விளைவாகத்தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார், சிறையில வந்து இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா பாருங்கள், அந்த இடத்திலே என்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லி சொன்னால் தேவன் 2 காரியம் செய்ய வேண்டி கிடக்கிறது. முதலாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த தன்னுடைய மகனாகிய அதாவது நாட்களில் தான் நேசிக்கிற யோசேப்புக்கு இந்த அதாவது கொடுத்த அந்த கனவை நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் அது சும்மா நிறைவேற்ற முடியாது. யோசேப்பை பார்வன்கிட்ட நான் ஒரு கனவு கண்டான், அந்த கனவின்படிதான் ஆண்டவரை நடத்த போறான்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லியிருந்தா யோசேப்பை பார்வன் என்ன செய்வான், யோசேப்பை அடிச்சு போட்டு அங்க போய் சிறையிலே போடுங்கன்னு தான் சொல்லுவான். ஆனால் அப்படி இல்லை. அந்த யோசேப்பினுடைய கனவு வெளிப்பட வேண்டுமா இருந்தால், அந்த கனவு நிறைவேற வேண்டுமா இருந்தால் அங்கே அதாவது பார்வோனுக்கும் அதே கனவு வர வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பார்வோனுக்கும் அந்த கனவு வந்தால் அந்த நாட்கள் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த கனவுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறது யார் என்றதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி. அப்ப பார்வோனுடைய அதாவது மந்திரவாதிகள் என்ன செய்யணும், வந்து நிக்கணும். சொன்னா அந்த நாட்களே அவன் கேட்கிறான், என்ன கனவு வேண்டாம், கனவு சொல்லுங்க அப்படின்னா தெரியாது. இவங்க மந்திரவாதி இல்லையா, அவங்க மந்திரத்தை போட்டு பார்க்கிறவங்களை ஒழிய மற்றபடி இந்த நாட்களே பாருங்கள் ஒரு ஞான திருஷ்டியான காரியத்தை செய்கிற அளவுக்கு இந்த நாட்களே அவர்களுக்கு அந்த அறிவில்லை. அப்ப ஞான திருஷ்டி காரணம்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது யாரை, யோசேப்பை தான். அப்ப அந்த வழியில தான் நான் நினைவு வந்து இந்த நாட்களிலே சிறையில் இருக்கிற யோசேப்பை இந்த நாட்களிலே உடனடியாக அழைத்து வரும்படியாக வருகிற வழியிலே அழைத்து வந்த உடனே யோசேப்பு அங்கே பார்வோன் சொல்லுகிறான். இதான் நடந்த சம்பவம் என்று சொன்ன வழியிலே முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஜெபிச்ச வழியிலே ஆண்டவர் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே பாருங்கள் பார்வோனுடைய மனம் டக்குன்னு மாறும். ஐயா யோசேப்பு ஆறு ஐயா, யோசேப்பு எகிப்து தேசத்தான் அல்ல. யோசேப்பு எகிப்து தேசத்துக்கும் அங்கே அதாவது யோசேப்பினுடைய வம்சத்துக்கும் இந்த நாட்களே வெகு தூரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா இங்க பாருங்கள் இந்த நாட்களே அதாவது யோசேப்பு அங்கு ஒரு அறியாத இடத்திலே அதாவது ஜீவனுள்ள தேவனை அறியாத தேசத்திலே போய் இந்த நாட்களே அந்த இடத்துல நிற்கிறான். சிறையிலே பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் மத்தியில இருந்தாலும் அவருக்கு அங்கே கடக்கிற காரியம். ஆனா தேவன் அந்த டைமிலே வெளியாலே கொண்டு வந்த உடனே யோசேப்பு என்ன செய்கிறார், அங்கே அந்த இடத்துல அந்த கனவை சொல்லிவிட்டு சரி எல்லாம் முடிந்ததான், நான் மறுபடியுமா நான் சிறையிலே போய் இருக்க வேண்டியதான் என்று சொல்லி அங்கே அவர் நினைத்து கொண்டு இந்த நாட்களை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் யோசேப்பினுடைய அந்த கனவு வெளிப்பட வேண்டும், கனவு நிறைவாக வேண்டும். ஏனென்றால் சிறு வயதிலே தேவன் கொடுத்த அந்த கனவு யோசேப்பு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு வாலிபனா இந்த நாட்களே வந்து விட்டான். அதனாலே இனி அவனுக்கு அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு தகுதி இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை தீர்மானித்தது கர்த்தர். அதனாலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே பார்வோனுடைய இருதயத்தில் அவர் பேசுகிறார், அதிகாரிகளோடு பேசுகிற தெய்வம். யோசேப்பை கொண்டு வந்து ராஜாவாக்கப்பா. உடனே அவன் என்ன செய்கிறான், முத்திர மோதிரத்தை கலட்டி அவனை கொண்டு வந்து இந்த நாட்களை ராஜாவாக்குறது மட்டுமல்ல, அதிகாரம் முழுவதையும் இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசம் முழுக்க அதிகாரம் யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறது, யோசேப்புடைய அதிகாரம்.
இப்ப பாருங்க என்ன காரியம், அது எல்லாம் தலைகளா மாறிக்கொண்டு வருகிறது. ஆனா பாருங்கள், அந்த அதிகாரம் முழுக்க வந்த உடனே இந்த யோசேப்புடைய கனவு இந்த நாட்கள் இலகுவாக அந்த இடத்துல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். நான் கண்ட அந்த அரிக்கட்டுகள், அந்த அரிக்கட்டுகளுடைய காரியங்கள், தன்னுடைய தகப்பனார் அந்த சூரிய சந்திரன், அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள், தகப்பன் தாயார், அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அவருடைய நினைவுக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். அதன்படியே இந்த நாட்களே தேவன் அந்த காரியத்தை தெளிவாக இந்த நாட்களை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே பார்க்கிற வேளையிலேயே வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை காரியம் சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறதாம், இந்த நாட்களிலே ஒரு நாளும் இந்த நாட்களை போய், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே சத்திய ஆவியானவர், அருமையான அன்பு பிள்ளைகளே, சத்திய ஆவியானவர் இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்குமாம், இந்த நாட்களிலே அவர் வந்து நம்மை சத்தியத்துக்குள்ளே இந்த நாட்களை நடத்துகிறது மட்டுமல்ல, அவர் சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் இந்த நாட்களில் என்ன செய்வாராம், அறிவிப்பாராம். வரப்போகிற காரியங்கள் இன்விசிபிள், அதாவது மறைக்கப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, திடீரென்று இன்றைக்கு இரவைக்கு ஒரு காரியம் நடக்க போறதுன்னு சொல்லி சொன்னால் தெரியாது ஆக்களுக்கு. இன்னைக்கு சாதாரண மனுஷனை போய் கேட்டு பாருங்க, இந்த நாட்கள்ல இன்றைக்கு இரவுக்கு பூமி வச்சு வருமாண்ட என்னவோ நமக்கு தெரியாண்டுவான். ஆனா அந்த நாட்களை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இப்படியாக வரும்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல வரும். அப்ப அதே ஒருவன் சொல்லுகிற வழியில இந்த நாட்களே பார்ப்பார்களோ, இது என்ன காரியம், இது தேவனுடைய காரியம். அதே விதமாகத்தான் இன்றைக்கு சொல்லப்படுற வரப்போற காரியங்களை அங்கே தேவன் என்ன செய்வார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது. நான் எடுத்துக்கொள்ளுகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 12வது 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படியாக சொன்னால், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலே இருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கிறோம். யாரிடத்திலே இருந்து? கர்த்தரிடத்திலே இருந்து புறப்படுகிற ஆவி ஐயா. உலகத்தின் ஆவி வேறு ஐயா. உலகத்தின் ஆவி என்ன ஆவி? அசுத்தாவி. உலகத்தின் ஆவி வந்துச்சுன்னா இன்றைக்கு என்ன இருக்கும்னு சொன்னா, இன்றைக்கு வாலிபர்களே நீ போதைக்கு அடிமையாகு, விபச்சாரத்துக்கு அடிமையாகு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே களவுக்கு அடிமையாகு, தீய செயலுக்கு அடிமையாகு, கொலைக்கு அடிமையாகு என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்யும், அவங்களே இந்த நாட்களை கொண்டு போய் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவங்களை கொண்டு ஒரு கட்டு சிறைச்சாலை என்று சொல்லப்படுகிற கட்டுக்குள்ள இந்த நாட்களை என்ன செய்வோம், கொண்டே வச்சிருவோம். இதுதான் அவனுடைய காரியம், உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்கிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், we are not to receive for the world spirit. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலே இருந்து புறப்படுகிற ஆவியை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நாங்கள் எப்படிப்பட்ட ஆவியானவரை இந்த நாட்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்றது கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், we have not received the spirit of the world but the spirit who is from God, that we may understand what God has freely given us என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிற வேளையிலே அந்த காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையில இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் எப்படியாம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவைகளை நாங்கள் மனுஷ ஞானத்தில் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவர்களையும் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவைகளை அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து இந்த நாட்களை நினைக்கப்படுகிறவைகளாததால் அவைகள் இந்த நாட்களிலே அறியப்படவும் இந்த நாட்களிலே மாட்டான் என்பதை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானமாய் இந்த நாட்களிலே நிதானிக்கிறான். ஆனாலும் மற்றொருவனால் அவன் ஆராய்ந்து நிதானிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே எப்படியாக இந்த நாட்களை பரிசுத்தாவியுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய காரியத்தை குறித்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவ ஆவியானவர் இந்த நாட்களை நமக்குள்ளே வருகிற வேளையிலே தேவ ஆவியானவர் நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறார். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் யார்?
பிதாவாகிய தேவன். இரண்டாவதாக குமாரனாகிய ரட்சகர் தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் மத்தியஸ்தரா இந்த நாட்களை நிற்கிறார். மூன்றாவதாக இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர். அதாவது நாட்களே அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ளே, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இந்த நாட்களை கிரிகள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு அதாவது உருவமில்லாத நிமித்தம் அவர் இந்த நாட்களிலே, அதாவது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது காரிருளில் வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அவருடைய கர்த்தருடைய ஆவியானவரை இந்த நாட்களை நமக்குள்ள இந்த நாட்களை என்ன செய்கிறார்? கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு நடக்கிற காரியங்களை இந்த நாட்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை அங்கே இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாலு ஆண்டவரை இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஊரில் ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.